லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே போலீசாரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற குற்றவாளி கோட் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். வசந்தகுமார், முழு விவரங்கள் என்ன? மது கீத்துக்கரையைச் சேர்ந்த குருசாமி ராஜபாண்டி கோஷ்டிகளுக்கும் முன்னிலை காரணமாக பல வருடங்களாக உள்ளது. இதன் காரணமாக இரு கோஷ்டிகளைச் சேர்ந்த பலர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு குருசாமியின் மகன் SI பாண்டியன் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்ற சின்னவாய் தலைவனை கொலை செய்ய குருசாமி தரப்பு திட்டமிட்டுள்ளது. இந்த குருசாமிக்கு ஒரு உதவியாக இருந்த முருகானந்தம் என்பதையும் தூய மரியான் தேவாலயத்தில் அருகே உள்ள மணிகண்டன் தரப்பு கொலை செய்தனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான அழகுராஜா என்ற கொட்டு ராஜா என்பவரும் ராஜா என்பவர் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அழகுராஜா ராஜா உள்ள 4 பேரை குண்டர் சட்டத்தின் மீது கைது செய்யப்பட்டனர். அழகுராஜா மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் முன்வந்தனர். ராஜா மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த கோரி அவரது தாயாரும் ஆறுமுகத்தாலும் ஆகியோரும் உயர் நீதிமன்றத்தில் கிளையில் ஆட்கொடுப்பு மனுவை கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பெரம்பலூரில் 2 நாட்களுக்கு முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசி வெள்ளைக்காளி என்ற குற்றவாளியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டிருப்பாரா என்ற போக்கில் அழகுராஜாவை நேற்று நள்ளிரவில் கைது செய்து பெரம்பலூரில் சம்பவ இடத்திற்கு கூட்டு வந்தனர். நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட இடத்திற்கு அழைத்து வந்த போது இவர்கள் எப்படி என்ன பயன்படுத்தினர் என்று பெரம்பலூர் காவல்துறையினர் விசாரித்த போது அழகுராஜா சம்பவ இடத்தில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் அருவாளைகளை காண்பதற்காக SI சங்கர் என்று காண்பித்தார். அவரை அருவாளையை எடுத்து SI சங்கர் மற்றும் சக காவலர்களை அழகுராஜா தாக்கிவிட்டு தப்ப முயன்றார். அப்போது திடீரென போலீசார் வாகனத்தின் மீது வெடிகுண்டு வீசி அழகுராஜா தப்ப முயன்றார். மறைத்து வைத்திருந்த அறிவாளிகளையும் பறிமுதல் செய்யப்பட்டது. மங்களமேடு காவல்துறை நந்தகுமார் அவர் தரப்பில் அழகுராஜா மீது துப்பாக்கி சூடு நடத்தி அவரை தலையில் காயமிட்டு படுகாயத்துடன் பிடித்த போது அழகுராஜா சம்பவத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த SI சங்கர் அரசு தர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி தலைமை மண்டல தளபதி பாலகிருஷ்ணன் வந்து காயமற்ற காவல்துறையினர் விசாரிக்க உள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்.